2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல துடிக்கும் 3 ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் பல ஆபத்துகள் நிறைந்தது. அவர்கள் பயணம் ஒரு சாதாரண பயணம் அல்ல, நம் வரலாற்றை மாற்றும் பயணம். மர்மங்களும் அமானுஷ்ய சக்திகளாலும் கொடூர மிருகங்களை கடந்துதான் அந்த கால இயந்திரத்தின் சாவியை அடைய முடியும். அவர்கள் கையில் வந்த தெய்வீக கற்கள், ஆனால் அதை காவல் காக்கும் கொடூரம் உயிரினம். உயிருக்கு ஆபத்து, ஆனாலும் பயணம் தொடர வேண்டும். அவர்கள் குமரி தீவின் வாசலை அடைவார்களா, இல்லையா அங்கேயே மாய்ந்து போவார்களா? வாருங்கள், சோழர்களை காண நாமும் செல்வோம். எபிசோடு 3. அந்த கொடூரம் மிருகம் அவர்களை தாக்கி கற்களை பறித்து சென்றது. மூவரும் மயங்கி கீழே விழுந்தனர். சற்று நேரத்தில் மூவருக்கும் நினைவு வரும்போது சுற்றிலும் அமைதி. காற்றில் கரும்புகை பரவி அதிலிருந்து மீண்டும் தோன்றியது அந்த மர்ம உருவம். உங்களை தாக்கி சென்றது சாதாரண மிருகம் அல்ல, அது குமரி தீவின் காவலன் என்றது. ஏன் எங்களை தாக்கினான் என்றாள் நிலா. அந்த தெய்வீக கற்களை காவல் காக்கும் ஒரே உயிர் அவன்தான். அவனை அடைந்தால்தான் உங்கள் பயணம் வெற்றி பெறும் என்றது. ஆனால் அந்த கற்கள் எங்களுடையது, எங்கள் வலிமைக்கு கிடைத்த பரிசு என்றான் அபிமன். அதற்கான விடை குமரி தீவில் உள்ளது என்றது அந்த உருவம். ஆனால் நினைவில் கொள்க, குமரி தீவு சாதாரண தீவு அல்ல. அங்கு கால் வைத்தவர்கள் உயிருடன் திரும்பியதில்லை என்று சொல்லிவிட்டு அந்த உருவம் தனது ஒரு பழமையான வில் மற்றும் போர்வாளை அவர்களிடம் கொடுத்தது. உங்கள் பயணத்திற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி அந்த மர்ம உருவம் மறைந்தது. அதை கையில் எடுத்தவுடன் மூவருக்கும் ஒருவித விசித்திரமான சக்தி பரவியது. மூவரும் வெகு தூரம் சென்று ஒரு கடற்கரையை அடைத்தனர். கடலை கடக்க மரங்களை சேகரித்து ஒரு படகை அமைத்தனர். காற்றில் சப்தம், அலைகளில் சினம். ஆனாலும் அவர்கள் உறுதியுடன் பயணம் தொடங்கினர். அப்பொழுது வழியில் சில மீனவர்கள் அவர்களை மறித்தனர். இந்த வழி ஆபத்தானது, திரும்பிச் செல்லுங்கள். இங்கே நுழைந்தவர்கள் யாரும் உயிருடன் திரும்பவில்லை என்று எச்சரித்தனர். ஆனால் சசி, நிலா, அபிமன் மூவரும் ஒரே மனதுடன் சொன்னார்கள், நாங்கள் திரும்ப மாட்டோம். எது வந்தாலும் எதிர்த்துதான் கடக்கப் போகிறோம் என்றனர். சற்று தொலைவில் செல்லும் பொழுது படகு திடீரென ஆடத் தொடங்கியது. படகு கவிழும் அளவுக்கு ஒரு பயங்கரமான அலைகள் எழும்பியது. சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த கடலில் இருந்து ஒரு பயங்கரமான நீர்வழி விலங்கு மேலே எழும்பி படகை பிடித்தது. மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மீண்டும் எழும்பி அவர்களை தாக்கத் தொடங்கியது. தங்களிடம் இருக்கும் ஆயுதத்தை கொண்டு மூவரும் அந்த விலங்கை தாக்க முயற்சி செய்தனர். ஆனால் எந்த பயனும் இல்லை. மேலும் அந்த விலங்கு முன்னேறியது. அபிமன் வலிமையுடன் கட்டுப்படுத்த முயன்றார். நிலா அச்சத்தில் கத்தினாள். அப்போது சசி நினைவு கூர்ந்தார். அந்த மர்ம உருவம் கொடுத்த வில் அவனது கையை நடுக்கத்துடன் பிடித்தாலும் குறியை சரியாக நோக்கி அம்பை பாய்ச்சினான். அம்பு அந்த விலங்கின் கண் வழியே பாய்ந்தது. அந்த விலங்கு வலியால் துடிதுடித்து நீரில் மூழ்கியது. கடல் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தது. சற்று நேரத்தில் சத்தம் ஓய்ந்தது. ஒரு திடீர் அமைதி. ஆனால் அந்த அமைதியில் கூட ஒரு மர்மம் ஒளிந்திருந்தது. பொழுது கடந்தது. மூவரும் படகில் படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்தனர். சற்று நேரம் அமைதியை ரசித்தனர். விடியற் காலையில் நிலா எழுந்து சூரிய உதயத்தை ரசித்தாள். அங்கே பாருங்கள், கடலில் இருந்து சூரிய உதயத்தை பார்க்க எவ்வளவு அருமையாக உள்ளது என்றாள் நிலா. அந்த அமைதியை ரசிக்கும் நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. இடி, மின்னல், மழை, மிகுந்த காற்றுடன் சூறாவளி வீசத் தொடங்கியது. ஐயோ, காற்று பலமாக வீசுகிறது, படகை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாள் அபிமன். கடல் அலைகள் படகை மேற்கு நோக்கி தள்ளின. சசி தனது கருவியை பார்த்து அதிர்ச்சியுடன் சொன்னான், நாம் கிழக்கே செல்ல வேண்டும், ஆனால் படகு மேற்கே செல்கிறது. அவர்கள் குழப்பத்தில் சிக்கிக் கொண்டார்கள். நிலா கடலை நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான ஓடு மிதப்பதை கண்டால் தனது பைனாகுலரை எடுத்து நன்கு உற்று நோக்கினாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது, தண்ணீரில் மிதப்பது ஓடு அல்ல, அது ஒரு விசித்திரமான ஆமை என்று. அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, சோழர்கள் கடல் பயணத்தில் எப்போதும் ஆமைகளின் பாதையை பின்பற்றுவார்கள் என்று. அவளது குரலில் நம்பிக்கை பளிச்சிட மூவரும் படகை அந்த ஆமையை பின்தொடர்ந்து செலுத்தினார்கள். நெடுந்தொலைவு பயணம் செய்த பிறகு அந்த தீவின் ஒரு நுழைவாயில் வெளிப்பட்டது. அதுதான் குமரி தீவின் வாயில்.
மூவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். இதுதான் நம் ஆரம்பம் என்று கூறி அபிமன் கையை பற்றி கொண்டான் சசி. அவர்கள் அந்த நுழைவாயிலை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த போது வானத்தில் மின்னல் தாண்டி 2 சிவந்த கண்கள் தெரிந்தன. சற்று நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் அந்த மிருகம் எழும்பி வானில் பறந்து குமரி தீவின் உச்சியில் அமர்ந்தது. அதன் சத்தம் முழு தீவை அதிர வைத்தது. மூவரும் அதிர்ச்சியில் நின்றனர். அவர்களின் முகத்தில் ஆச்சரியம், மனதில் பயம், ஆனால் உள்ளத்தில் மட்டும் ஒரு கேள்வி. இந்த விலங்கை கடந்து சென்றால்தான் குமரி தீவின் மர்மத்தை அடைய முடியும் என்று எண்ணினர். தீவின் வாசலில் நின்ற மூவரும் எதிரே காவலனாக இருக்கும் அந்த பயங்கர மிருகமும். அவர்கள் அந்த விலங்கை எதிர்கொள்வார்களா அல்லது மாண்டு மடிவார்களா? அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.